அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் உருவாகக்கூடிய சதுர்க்கிரக யோகமானது ஆஹ், ப பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாக கிரக மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசிக்கு அது அதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்கு அது துரதிர்ஷ்டத்தை தரும். அந்த வகையில் நிகழவிருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த சதுர் கிரக யோகம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட, குறிப்பிட்ட இந்த 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அடைய போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 3 ராசியில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தின்படி நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றி அவ்வப்போது திரிகிரக யோகம், சதுர்கிரக யோகம் போன்ற யோகங்களை உருவாக்கி மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வகையில் ஏப்ரல் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, மீன ராசியில் ராகு, சுக்கிரன், புதன், சனி பகவான் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கையால் சதுர்கிரக யோகம் உருவாகி இருக்கிறது. இந்த யோகமானது பௌர்ணமி தினத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்குள்ளே நுழையக்கூடிய தருணத்தில், இதனால் மீன ராசியில் 4 கிரகங்களினுடைய சேர்க்கையிலால் சதுர்கிரக யோகம் உருவாக போகிறது. இந்த யோகத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சில ராசிக்காரர்கள் திடீர் ஆதாயங்களை பெறுவதோடு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தற்போது மீன ராசியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த சதுர்கிரக யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தோன்னா கன்னி. கன்னி ராசியுடைய 7வது வீட்டில் சதுர்கிரக யோகம் உருவாகி இருக்கிறது. இதனால் திருமணமானவர்களினுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய வாழ்க்கை துணையும் முன்னேற்றத்தை காண்பாங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்க நல்ல லாபத்தை பெறுவாங்க. ஆளுமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் இந்த யோகத்தின் காரணமாக வருமானத்தில் நல்ல உயர்வு நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் பலதரப்பட்ட நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைவதோடு மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் தரப்போகிறது. இந்த சதுர்கிரக யோகமானது பல்வேறு நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவையும் தங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா, உடல் நலம் மேம்பட்டு காணப்படுவீங்க. வாழ்க்கை தரம் உயர்ந்து காணப்படும். வருமானம் அதிகரிக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகி எதிரிகள் துவம்சம் ஆகக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறுங்க. பல வகைகளில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தருவதால் இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்தில் பலவிதமான நன்மைகள் உருவாவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும்
பல்வேறு வகைகளில் சாதகமான நிலைகள் உருவாகும். எதெல்லாம் உங்களுக்கு இழுபறியாகி இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தருவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த ராசி பார்த்தோன்னா ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுடைய 11வது வீட்டில் சதுர்கிரக யோகம் உருவாகியிருக்கு. லாப வீட்டில் இந்த யோகம் உருவாகிறதுனால தங்களுடைய வாழ்க்கையில் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படுவதற்கான அதிர்ஷ்டம் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக பெறுவீங்க. அதே மாதிரி பணிபுரிகிறவங்க பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா புதிய திட்டங்களில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையேயான பிணைப்பு அதிகரிக்கும். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை துணையும் முன்னேற்றத்தை காண்பாங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்க நல்ல லாபத்தை பெறுவாங்க. அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன், தங்களுக்கு விருப்பமான வரன் தேடி வருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடமாற்றம், சலுகைகள், பதவி உயர்வு, ப்ரமோஷன், ஊதிய உயர்வு, இது மாதிரியான பலதரப்பட்ட சலுகைகள், எதிர்பார்த்த விரும்பிய சலுகைகள், இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக நடப்பதோடு உங்களுக்குரிய பாராட்டும் கிடைக்கப்பெறும். அதே மாதிரி சக பணியாளர்களும் தங்களுக்கு முழு ஒத்துழைப்புடன் ஆதரவுடன் நடந்து கொள்வாங்க. வீட்லேயும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பலதரப்பட்ட நன்மைகளும் அனுகூலங்களும் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் நிம்மதி குடிகொள்ளும் ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது அமோகமான வளர்ச்சியை தங்களுக்கு தரக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஏதேனும் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த காலத்தில் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி கடகம். கடகராசியுடைய 9வது வீட்டில் சதுர்கிரக யோகம் உருவாகியிருக்கு. அதிர்ஷ்ட வீட்டில் இந்த யோகம் உருவாகிறதுனால புதிய வேலையை தொடங்கினா அதில் நல்ல வெற்றியை உங்களால் பெற முடியும். பணிபுரிகிறவங்க தங்களுடைய இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பயணங்களால் நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்க நேரிடும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் பலதரப்பட்ட ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், அடுக்கடுக்கான வளர்ச்சி அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்கள் சாதித்து கொள்வீங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான மின் சாதன பொருட்களை வாங்குவீங்க. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர்களுடைய ஆசைகள், கனவுகள் இது எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய ஒரு சிறு முயற்சி கூட பெரிய அளவில் வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இந்த காலகட்டத்தில் தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து கணிசமான லாபத்தை பெறுவீங்க. வங்கி சேமிப்பு தங்களுக்கு உயர்ந்து காணப்படுங்க. பணிபுரிகிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் விரும்பிய அனைத்து நன்மைகளும் தங்களுக்கு சேர வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது. ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வோடு விரும்பிய இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு தொடர்பாக ஏதேனும் நீங்கள்
கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, அதற்கான முயற்சிகளை ஈடுபடுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு நன்மைகள், ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி அரசு தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு நல்ல தேர்ச்சி கிடைக்க பெறுவீங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் முழு அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு தங்களுக்கு கிடைக்க பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.